நம்ம உடல் ஆரோக்கியமாக இயங்குறதுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த ஒன்று இல்லாட்டா சிதைஞ்சு போயிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தூக்கம். 7 மணி நேரத்துக்கும் குறைவாக தூங்கினா என்ன நடக்கும்? தூக்கம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கையாகவும் இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூங்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தூக்கமின்மைன்றது ஒரு சிலருக்கு வியாதியாக இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க பார்க்குற வேலையை முடிக்கலைன்னா தூக்கம் வராது. ஒரு சிலர் ஒரு படம் உட்காந்து பார்த்துட்டு அதை முடிக்காமல் தூங்க மாட்டாங்க. இன்னும் பல பேர் பல தேவையில்லாத காரணங்களுக்காக ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த தூக்கத்தை தொலைக்கிறாங்க. 7 மணி நேரத்துக்கும் கம்மியாக தூங்கும்போது அது முதல்ல பாதிக்கிறது நம்மளோட மூளையை தான். 7 மணி நேரத்துக்கு குறைவாக தூங்கினா உங்கள் அறிவு செயல்பாடில் பாதிப்பு ஏற்படும். இதனால் முதல்ல நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை கவன சிதறல். ஒரு விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அதில் உங்களுக்கான ஃபோக்கஸ் மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். 2வது ஞாபக மறதி. சின்ன சின்ன விஷயத்தை கூட அடிக்கடி மறக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாறுவீங்க. அந்த முடிவை அவசரமாக எடுத்தால் கூட பல நேரங்களில் அது தப்பாக முடிகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங்கில் பெரிய குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களை யோசிக்கவே விடாது. அதுக்கான ரெஸ்ட்டை நீங்கள் உங்கள் மூளைக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனால் வேலையிலையோ இல்லை ஸ்கூலாக காலேஜில் போய் உட்காரும் போது தான் உங்களாலேயே உங்கள் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. சரி, ஒருவேளை அப்பயே நீங்கள் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் என்ன, ஒழுங்காக கவனிக்கிறது இல்லைன்னு திட்டு தான் வாங்குவீங்க. இது ஆரம்பத்தில் திட்டில் ஆரம்பித்து பெரிய விபத்தில் கூட கொண்டு போய் உங்களை நிறுத்தலாம். நம்ம மூளை எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரியாக்ட் பண்ணிடும். அந்த ரியாக்ஷனில் தாமதம் ஏற்பட்டால் அது எந்த அளவுக்கு ரிஸ்க்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதனால் நாம் அடுத்து சந்திக்கக்கூடிய பிரச்சனை மென்டல் ஹெல்த்து தான். கோபம் அடிக்கடி வரும். ஸ்ட்ரெஸ்ஸு சும்மா வரும். உங்களோட உணர்ச்சிகளை உங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாது. சின்ன விஷயத்துக்கு அதிக கோபம். ஏன் அழுகிறோன்னு தெரியாமே சில நேரம் அழுவீங்க. மனம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஏன்னு தெரியாது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த தூக்கமின்மை தான். இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சும் அதுக்கப்புறமும் நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா கண்டிப்பாக மனநிலையில் பயங்கரமான குறைபாடுகள் ஏற்படும். இது பெரிய அளவில் பிரச்சனைகளை கொண்டு போய் உங்களை இழுத்து விட்டுரும். மனநிலை மட்டும் இல்லை, தூங்காமல் இருக்கிறது உடம்புக்கும் ரொம்பவே கெடுதல் தான். நம்ம ஒழுங்காக உடம்புக்கும் மூளைக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கல அப்படிங்கிறப்போ அது பல சிக்கலான நோய்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன கோல்டு, தும்மல் அப்படின்னு ஆரம்பித்து பின்னால் அது பெரிய பிரச்சனையாக மாறும். இது மட்டும் இல்லாமல் இதய நோய் ஏற்படும், உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும், பக்கவாதம், இது மாதிரியான ரொம்ப சீரியஸான நோயால் கூட நீங்கள் பாதிக்கப்படலாம். நீங்கள் அதிக நாள் தூங்காமல் இருக்கும்போதே பல பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் உணருவீங்க. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அதோட சிம்டம்ஸ்லாம் வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக மூளைக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி 7லேருந்து 9 மணி நேரம் தூங்குறது நல்லது. இல்லை இன்னும் நீண்ட காலம் இதெல்லாம் கண்டுக்காமல் தூக்கமின்மையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வயசான காலத்தில் உங்கள் மூளை செயல்பாடு ரொம்பவே குறைவாகும். உங்களோட ஆயுளை கூட அது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மனுஷனாக பிறந்த எல்லாருமே நிம்மதியாக இருக்கிற நேரங்களில் ஒன்று அந்த தூங்குகிற நேரம் தான். அந்த 7லேருந்து 9 நேரமாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன நிம்மதியோட நல்லா தூங்கி எழுந்து நம்ம மூளையையும் உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஏன்னா தூக்கங்கிறது விருப்பம் இல்லை, அது அவசியமான ஒன்று. அதை ஸ்கிப் பண்ண முடியாது, ஆப்ஷன்லேயும் வைக்க முடியாது. கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, 7 to 9 மணி நேரம் தூக்கத்தை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.